வியூவர்ஸ், சில நாடுகள்ல மட்டுமே சாப்பிடுற ரொம்பவும் அரிதான 8 உணவுகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுலயும் இந்த உணவுகள் எல்லாமே இந்தியாவுல தடை செய்யப்பட்ட உணவுகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது போலார் பியர். உலகம் முழுக்க இப்ப 20 இருந்து 25,000 பனிக்கரடிகள் தான் உயிரோட இருக்கு. இதனாலேயே உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லயுமே இந்த பனிக்கரடிகளை வேட்டையாடவும் சமைச்சு சாப்பிடவும் தடை விதிச்சிருக்காங்க. ஆனா ஐலாண்ட் நாட்டுல இருக்கிற கிரீன்லாண்ட்ல மட்டும் இந்த பனிக்கரடிகளை வேட்டையாடி சாப்பிட அனுமதி கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த கிரீன்லாண்ட் முழுக்க முழுக்க ஒரு பனி பிரதேசங்கிறதுனால அங்க உள்ள குளிருக்கு ஆடு மாடு கோழின்னு நம்ம சாப்பிடுற எந்த உயிரினங்களுமே அங்க உயிர் வாழாது. இதனால இங்க வாழ்ற மக்கள் பனிக்கரடிகளையே வேட்டையாடி உணவா சமைச்சு சாப்பிடுறாங்க. பனிக்கரடிகள் மட்டும் இல்லாம பெங்குயின்கள், கடல் சீல்கள்னு கிரீன்லாண்ட்ல வாழ்ற எல்லா உயிரினங்களையும் கொன்னு சாப்பிட இவங்களுக்கு அனுமதி இருக்கிறதுனால இவங்க கிட்ட மாற்ற எல்லா அரிதான உயிரினங்களையும் இவங்க அசால்ட்டா வீட்லயே சமைச்சு சாப்பிடுறாங்க. இதே மாதிரி ஆர்டிக் அலாஸ்கா பனி பிரதேசத்துல வாழ்ற மக்கள் திமிங்கலங்களையே வேட்டையாடி சாப்பிடுறாங்க. இது இவங்களுடைய பாரம்பரிய உணவா. ஆரம்ப காலத்துல இருந்து இந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து திமிங்கலத்தை பிடிச்சு அதோடைய கறியை பங்கு போட்டு வீட்டுல சேமிச்சு வச்சு வெளியில கூட போக முடியாத கடுமையான குளிர்காலங்கள்ல வீட்டுக்குள்ளேயே இருந்து சமைச்சு சாப்பிடுறாங்க. நம்ம இந்தியாவில இருந்து நிறைய நாடுகள்ல இந்த திமிங்கலங்களை பிடிக்கவோ உணவா சாப்பிடவோ தடை விதிச்சிருக்காங்க. ஆனா இங்க உள்ள மக்கள் மட்டும் திமிங்கலங்களை இவங்களோட அன்றாட உணவா தினமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது எலிபென்ட் மீட். உலகத்துல இப்போ 40,000 இருந்து 50,000 யானைகள் தான் உயிரோட இருக்குது. யானைகள் அழிஞ்சா காடுகள் அழிஞ்சிடும், காடுகள் அழிஞ்சா இந்த உலகமே அழிஞ்சிடும். இதனாலேயே நம்ம இந்தியாவில இருந்து நிறைய நாடுகள்ல யானைகளை வேட்டையாட தடை விதிச்சிருக்காங்க. ஆனா இப்பவும் கென்யால இருக்கிற சொகோரியாங்கிற இந்த மலைக்காடுகள்ல வாழ்ற இந்த மக்கள் மட்டும் யானைகளை வேட்டையாடி உணவா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்துல இருந்து இவங்களுடைய முன்னோர்கள் யானைகளை தான் உணவா வேட்டையாடி சாப்பிட்டு இருந்திருக்காங்க. இதனால இது இவங்களுடைய பாரம்பரிய உணவுன்னு சொல்லி இப்பவும் இந்த மக்கள் யானைகளை வேட்டையாடி உணவா சாப்பிட்டு இருக்காங்க. அடுத்தது மங்கி. குரங்குல இருந்து தான் மனிதர்கள் வந்ததா சொல்வாங்க. இந்தியாவுல குரங்குகளை செல்லப்பிராணியா வளர்க்கணும்னா கூட கவர்மெண்ட் கிட்ட அனுமதி வாங்கி தான் வளர்க்க முடியும். ஆனா வியட்நாம்ல இருக்கிற டவுங்லாம் கிராம மக்கள் குரங்குகளையே உணவா சாப்பிடுறாங்க. இந்த கிராமத்துல உள்ள கறி விக்கிற மார்க்கெட்ல கூட ஆட்டுக்கறி கோழிக்கறியை விக்கிற மாதிரி குரங்கு கறியை வித்துக்கிட்டு இருக்காங்க. இங்க வாழ்ற மக்களும் ரொம்பவும் சாதாரணமா குரங்கு கறிகளை சாப்பிடுறாங்க. அடுத்தது பியர். நிறைய நாடுகள்ல கரடிகளை வேட்டையாடினா 5 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுக்கறாங்க. ஆனா அமெரிக்கால இருக்கிற உட்டா காட்டு பகுதியில அதிகமான கரடிகள் இருக்கிறதுனாலயே இங்க மட்டும் கரடிகளை வேட்டையாடி உணவா சாப்பிட கவர்மெண்டே அனுமதி கொடுத்திருக்காங்க. இதனால இங்க வாழ்ற மக்கள் ரொம்பவும் சாதாரணமா துப்பாக்கிகளை எடுத்துட்டு போய் கரடிகளை சுட்டு வேட்டையாடி சாப்பிடுறாங்க. இந்த கரடியோட தோலையும் தலையையும் கரடி கொண்டத பெருமையா நினைச்சு வீட்லயும் மாட்டி வச்சுக்கிறாங்க. இங்க கவர்மெண்டே கரடிகளை வேட்டையாட அனுமதி கொடுத்திருக்கிறதுனால அமெரிக்கால உள்ள மத்த இடங்கள்ல வாழ்றவங்க கூட கரடிகளை வேட்டையாடுறதுக்காகவே இந்த காட்டு பகுதிக்கு வந்து இங்க உள்ள கரடிகளை வேட்டையாடி சாப்பிடுறாங்களாம். அடுத்தது அனகொண்டா. நம்ம இந்தியாவில இருந்து நிறைய நாடுகள்ல பாம்புகளை வேட்டையாடி உணவா சாப்பிட தடை விதிச்சிருக்காங்க. ஆனா தாய்லாந்து, வியட்நாம், சைனா போன்ற நாடுகள்ல சின்ன பாம்புகள்ல இருந்து பெரிய அனகொண்டா பாம்பு வரைக்கும் எல்லா பாம்புகளையும் நம்ம கோழிக்கறி சாப்பிடுற மாதிரி அவங்க பாம்பு கறிகளை அசால்ட்டா சாப்பிடுறாங்க. இந்த லேடிய கூட பாருங்க, இவங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்த நல்ல பாம்பை பிடிச்சு கொத்துக்கறி போட்டு சாப்பிடுது. தாய்லாந்துல உள்ள ஹோட்டல்கள்ல கூட பாம்பு கறிகளை சமைச்சு விக்கிறாங்க. அந்த அளவுக்கு தாய்லாந்துல உள்ள மக்கள் கிடைக்கிற எல்லா பாம்புகளையும் சமைச்சு சாப்பிடுறாங்க. அடுத்தது கேங்க்ரூ. பொதுவா எல்லா நாடுகளும் அவங்க நாட்டு தேசிய விலங்கு கொன்னாலே தண்டனை கொடுப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு இந்தியாவுடைய தேசிய பறவையான மயில இந்தியாவுல யாராவது கொன்னாங்கன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1972 சட்டப்படி அவங்களுக்கு 7 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கும். ஆனா ஆஸ்திரேலியாவோட தேசிய விலங்கான கங்காருவை ஆஸ்திரேலியன் கவர்மெண்டே கங்காரு கறிகளை மத்த நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. ஆஸ்திரேலியால உள்ள மக்களும் கங்காரு கறிகளை விரும்பி சாப்பிடுறாங்க. இதனால ஆஸ்திரேலியால உள்ள சூப்பர் மார்க்கெட்ல கூட நம்ம ஊர்ல கோழிக்கறியை பேக் பண்ணி விக்கிற மாதிரி கங்காரு கறிகளை பேக் பண்ணி விக்கிறாங்க. ஆஸ்திரேலியால கங்காருக்கள் அதிக எண்ணிக்கையில இருக்கிறதுனாலயே ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டும் இந்த கங்காருக்களுடைய கறியை நிறைய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. அடுத்தது பஃபர் ஃபிஷ். இந்த பஃபர் ஃபிஷ் சாப்பிடுறதுக்கு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நிறைய நாடுகள் தடை விதிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு பஃபர் ஃபிஷ்ல 30 மனிதர்களை கொல்ற அளவுக்கு விஷம் இருக்கு. இதனாலேயே நம்ம இந்திய கடல் பகுதிகளில் இந்த பஃபர் ஃபிஷ் அதிகமா கிடைச்சாலும் யாருமே இந்த பஃபர் ஃபிஷ் சமைச்சு சாப்பிடுறது கிடையாது. ஆனா ஜப்பான்ல மட்டும் ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இந்த பஃபர் ஃபிஷ்களை சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த பஃபர் ஃபிஷ்களை சமைக்கிறதுக்காகவே ஜப்பான் கவர்மெண்ட் ஒரு தனி லைசென்ஸே கொடுக்கறாங்க. இந்த மீனை எப்படி கட் பண்ணணும், விஷமுள்ள பகுதிகளை எடுத்துட்டு விஷமில்லாத சதைகளை மட்டும் எப்படி சமைக்கணும்னு கத்து கொடுத்து அதுக்கு இந்த சர்டிபிகேட்டையும் கொடுக்கறாங்க. இந்த பஃபர் ஃபிஷ் முறையா சமைக்க கத்துக்கிட்டு இந்த சர்டிபிகேட்டை வாங்குனவங்க மட்டும் தான் இந்த பஃபர் ஃபிஷ் சமைக்கணுமா. இந்த சர்டிபிகேட் இல்லாதவங்க இந்த பஃபர் ஃபிஷ் சமைச்சா அது ஜப்பான் சட்டப்படி குற்றமாம். இதே மாதிரி ஜப்பான்ல உள்ள டோக்கியோல தான் இந்த பெரிய ஜாப்பனீஸ்
ஸ்பைடர் நண்டுகளை சமைச்சு சாப்பிடுறாங்க. இந்த பெரிய ஜாப்பனீஸ் ஸ்பைடர் நண்டுகள்ல அதிகமான சத்துக்கள் இருக்குன்னு சொல்லி ஜப்பான் மக்கள் அதிக விலை கொடுத்து இந்த பெரிய நண்டுகளை வாங்கி சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய நண்டை $500 இந்திய மதிப்புக்கு 39,000 ரூபாய்க்கு மேல காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுறாங்க. அடுத்தது ஸ்டோன் ஃபிஷ். இந்த ஸ்டோன் ஃபிஷ் ஜப்பான், தாய்வான், தாய்லாந்து போன்ற நாடுகள்ல மக்கள் ரொம்பவும் விரும்பி சாப்பிடுறாங்க. ஆனா இந்த ஸ்டோன் ஃபிஷ் உடைய முள்ளுல வெறுக்கு டாக்ஸின்ங்கற விஷயம் இருக்கு. இந்த விஷயம் நம்ம உடம்புக்குள்ள போச்சுன்னா நம்ம உயிருக்கே கூட ஆபத்தா முடியலாம். இதனால இந்த மீனை சமைக்கும் போது இந்த மீன்ல உள்ள முள்ளெல்லாம் எடுத்துட்டு இந்த மீனோட சதையை மட்டும் தான் சமைச்சு சாப்பிடணும். இந்த மீனை ஒழுங்கா சமைக்க தெரியாதவங்க இந்த மீனை முள்ளோட சமைச்சு சாப்பிட்டு இறந்து கூட போயிருக்காங்களாம். அந்த அளவுக்கு இது ஆபத்தான மீன். அடுத்தது கசுமர்சு. இத்தாலியில உள்ள சர்டினியாங்கிற இந்த தீவுல தான் இந்த கசுமர்சு சீஸ செய்யறாங்க. ஆட்டுப்பால்ல இருந்து உருவாக்குற இந்த சீஸ்ல இவங்களே புழுக்களை விட்டு 3-4 மாசங்களுக்கு இந்த புழுக்களை இந்த சீஸ சாப்பிட வைக்கிறாங்க. இது மூலமா இவங்களுக்கு ரொம்பவும் சாஃப்டான இந்த கசுமர்சு சீஸ் கிடைக்குது. ஆனா இந்த சீஸ ப்ராப்பரா குக் பண்ணாம சாப்பிடுறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆபத்து. இந்த தீவுல வாழ்ற மக்கள் இப்ப வரைக்கும் இந்த சீஸ சமைக்காம தான் சாப்பிடுறாங்க. ஆனா இந்த சீஸ ஒழுங்கா குக் பண்ணாம சாப்பிட்டா இந்த புழுக்கள் நம்ம உடம்புக்குள்ள போய் 6 இன்ச் அளவுக்கு ரொம்பவும் பெருசா வளர்ந்து நமக்கு வயிற்று வலியில இருந்து ஏகப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதனாலேயே இந்த சீஸ விற்கவோ சாப்பிடவோ கூடாதுன்னு நிறைய நாடுகள்ல தடை விதிச்சு வச்சிருக்காங்க. அடுத்தது ஹெட் சீஸ். சைனா, தாய்லாந்துல உள்ள மக்கள் பன்றிகளை தான் ரொம்பவும் விரும்பி சாப்பிடுறாங்க. பன்றியோட தலையில இருந்து செய்யறது தான் இந்த ஹெட் சீஸ். பன்றியோட தலைய நல்லா வச்சு அதுல உப்பு வினிகரையும் சேர்த்து இந்த ஹெட் சீஸ செய்யறாங்க. வெளிநாடுகள்ல நிறைய பேர் இத பன்றி தலையில இருந்து தான் செய்யறாங்கன்னு தெரியாம நார்மலான சீஸ்ல கறியெல்லாம் போட்டு செஞ்சிருக்காங்கன்னு நினைச்சு இப்ப இத அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதையும் நம்ம ஒழுங்கா குக் பண்ணாம சாப்பிடும்போது நமக்கு வாந்தி, மயக்கம்னு ஏகப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும். நம்ம கடைசியா பார்க்க போறது ஹாகிஸ். ஹாகிஸ்ங்கற இந்த உணவு ஸ்காட்லாண்டோட பாரம்பரிய உணவா இருக்குது. இந்த உணவை ஆட்டோட லிவரையும் லங்ஸையும் கட் பண்ணி அரைச்சு இத கூட சூட் ஹோட் மீல சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆட்டோட குடல்ல போட்டு கட்டி வச்சு இத சமைச்சு சாப்பிடுறாங்க. ஸ்காட்லாண்ட்ல இந்த ஹகிஸ மக்கள் அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிடுறாங்க. அதுலயும் இந்த ஹகிஸ விக்கிறதுக்காகவே ஸ்காட்லாண்ட்ல நிறைய காஸ்ட்லியான ஹோட்டல்களே இருக்குது. ஆனா இத ஒழுங்கா முறையா குக் பண்ண தெரியாம அரைகுறையா சமைச்சு சாப்பிட்டா நமக்கு வாந்தி, பேதின்னு ஏகப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும். இது வரைக்கும் நம்ம பார்த்த உணவுகள் மட்டும் இல்லாம எந்த உணவையுமே ஒழுங்கா சமைக்காம சாப்பிடும்போது நமக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். முக்கியமா நான்வெஜ் சமைக்காம சாப்பிடுறது ரொம்பவே ஆபத்து. நம்ம கடைசியா பார்க்க போறது பேட். மனிதர்களுக்கு வர நோயில முக்கால்வாசி நோய்கள் வவ்வால்கள்ல இருந்து தான் பரவுதுங்கிறதுனாலயே நிறைய நாடுகள்ல வவ்வால்களை பார்த்தாலே பயந்து ஓடுறாங்க. ஆனா சைனால வாழ்ற மக்கள் மட்டும் வவ்வால்களை உணவா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சைனால 1 கிலோ வவ்வால் கறிய $3 இந்திய மதிப்புக்கு 239 ரூபாய்க்கு தான் விக்கிறாங்க. மத்த விலங்குகளுடைய கறியை விட இந்த வவ்வால் கறியோட விலை ரொம்பவும் கம்மியா இருக்கிறதுனாலயே சைனால வாழ்ற மக்கள் இந்த வவ்வால் கறிகளை தான் அதிகமா வாங்கி சாப்பிடுறாங்களாம். கொரோனாவால உலகமே பயந்து போயிருந்த நேரத்துல மட்டும் தான் சைனால இந்த வவ்வால் கறியை விற்க தடை விதிச்சிருந்தாங்க. ஆனா வேக்சின் கண்டுபிடிச்ச உடனே மறுபடியும் கொஞ்சம் கூட பயமே இல்லாம இந்த வவ்வால்களை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வரைக்கும் அமெரிக்கா போன்ற நிறைய நாடுகள் இந்த வவ்வால்களை சாப்பிடுறது மனிதர்களுக்கு ஆபத்துன்னு எவ்வளவு சொல்லியும் சைனா, நைஜீரியா போன்ற சில நாடுகள்ல மட்டும் இப்ப வரைக்கும் இந்த வவ்வால்களை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இப்படி எல்லா உயிரினங்களையும் சாப்பிடுற மனிதர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாமோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.